என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே மாதிரியா இருக்கு. இதுல எப்படி பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறது தெரியலையே. இந்த ஆரம்பிச்சாரியா மெக்கானிக் வேலையை எவ்வளவு நாள் இந்த மனுஷன் திருந்துற மாதிரியே தெரியல. கேட்டி நான் என்ன தப்பு பண்ண திருந்துறதுக்கு? இது கொண்டு குறைச்சல இல்ல, நானும் பார்த்து தானே கிடக்கேன். இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இந்த பழைய டிவியை பார்த்து கிடப்பீங்க தெரியல. அதுவும் அடிக்கடிக்கு கெட்டு போயிட்டே கிடக்கு. இது என்ன சாப்பாடா கெட்டு போறதுக்கு? என்ன கிண்டலா? அடிக்கடிக்கு ரிப்பேர் ஆயிட்டே இருக்கல, அததான் அப்படி சொன்னேன். ஓ நீ அப்படி வரியா? சரிதா சரிதா. இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இந்த ஆண்ட்ராய்டு டிவியை வச்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பீங்களோ தெரியல. நானும் சொல்ற பேச்சுக்கு நீங்க கேட்கற மாதிரியே இல்ல. இந்த ஆண்ட்ராய்டு டிவியை தூக்கி போட்டுவிட்டு புதுசா ஒரு 50,000த்துல புதுசா ஒரு பெரிய டிவியை வாங்கி மாட்டுங்கன்னு சொல்ல எங்கேயாவது என் பேச்சு கேட்கறீங்களா? என்னது 50,000 ரூபாய் டிவி வேணுமா? அடி அடி ஏட்டி உங்க அப்பா நாங்க கடை வச்சு நடத்திட்டு கிடக்கா 50,000 60,000 சொல்லிட்டு கிடக்க. ஏட்டி அவ்வளவு அசால்ட்டா சொல்லுது. இந்த டிவி தூக்கி போட்டு புதுசா ஒரு டிவி மாத்துங்கன்னு 50,000 என்ன 5 ரூபாய் மாதிரி இவ்வளவு ஈஸியா சொல்லுது. அது சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு எத்தனை மாசம் ஆகும் தெரியுமா? அதான் உங்க மவன மருமவள சம்பாதிக்கறாவுல, அப்புறம் என்ன இந்த மாசத்துக்கு இஎம்ஐல போட்டு கட்டுதாவுல, அந்த மாதிரி கட்டிட்டு ஒரு டிவி எடுத்து கொண்டுட்டேன். ஏடி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நம்ம மகனும் மருமகளும் சம்பாதிக்காவோ அதை வீண் செலவு பண்ண சொல்லுது. சம்பாதிக்கிற காசையா சேர்த்து வச்சதையா பிற்காலத்துல உதவும் பத்திக்க. ஆத்திர அவசரத்துக்கு அடுத்தவங்க கிட்ட போய் கையேந்தி நிக்க முடியுமா? அதை விட்டு காசு இருக்கின்றதுக்கோசரம் இஷ்டத்துக்கு நம்ம செலவு பண்ணக்கூடாது. நீ சம்பாதிச்சு சேர்த்து வச்சு பணமா இருந்தா 10 ரூபாய் கூட செலவு பண்ண உனக்கு மனசு வராது. இதுவே அடுத்தவங்க காசா இருந்தாலும் அனாமத்த செலவு பண்றதுக்கு ஆசைதான் வரும். இங்க பாருங்க, நான் ஒன்னும் அனாவசியமா செலவு பண்ணல. அவசியமான செலவு தானே கேட்குதும். வீடுன்னு இருந்தா டிவி பியானோ ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் இதெல்லாம் இருக்கு தானே செய்யும். ஆனா நம்ம வீட்டுல அப்படி என்ன கிடக்கு? ஒரே ஒரு ஓட்ட வீடு கிடக்கு. இந்த ஓயாம ஓடிட்டு இருந்த டிவியும் இப்போ ஒழுங்கு ஓடுறது கிடையாது. நீங்களே சொல்லுங்க, இந்த மாதிரி ஆண்டனா டிவிலாம் எந்த வீட்லயாச்சும் இப்போ இருக்கா? எல்லா வீட்டுலயும் பெரிய பெரிய டிவியா கிடக்கு. அவ்வளவு ஏன் இந்த அக்கம் பக்கத்து வீட்டுல கூட போய் பாருங்க, அவங்க வீடு என்னமோ தீப்பெட்டி சைஸ்ல தான் கிடக்கு. ஆனா டிவி என்னமோ பெரிய சினிமா தியேட்டர் மாதிரி வாங்கி மாட்டி வச்சிருக்காவோ. நம்மளும் அந்த மாதிரி ஒழுங்கு மாட்டி வச்சாதானே படம் பார்க்க சீரியல் பார்க்கல சூப்பரா இருக்கும். அதுக்காக தான் சொன்னேன். என்னமோ அந்த டிவில நான் மட்டும் தான் உட்காந்துக்கிட்டு படத்தை பார்க்குற மாதிரி பேசுறீங்க. ஏன் நீங்களா பார்க்கறதே கிடையாதா? ஏம்மா என்னம்மா என்ன பிரச்சனை? பாலச்சந்திராசி, நீ இந்த நேரத்துக்கு யாரு? உங்க அப்பா பாரு, இந்த ஓடாத இந்த பழைய டிவி வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. எடுத்து போட்டுவிட்டு புதுசா ஒண்ணு வாங்கலான்னு கேட்டு சொன்னா கேட்கவே மாட்டீங்க. பத்துக்கா ஏடி டிவிக்கு என்ன குறைச்சலு? உள்ள ஏதாவது பீஸ் போயிருக்கும் பத்திக்கா. அது மாத்தினா மட்டும் போதும் சம்முன்னு படம் வரும். வரும், என் வாயில ஏதாச்சும் வரும். அவ கிடக்குறா உங்க அம்மா பேச்சுல கேட்காதா? டிவிக்கு என்ன குறைச்சலு? நல்ல பல புதுசு போல இப்பவும் பார்க்கறதுக்கு அருமையா கிடக்கு. இந்தா எத்தனை வருஷமா உழைச்சிட்டு கிடக்கு. இதை தூக்கி போட சொல்லுது. அவங்க அம்மாக்கு எப்படிதான் மனசு வருது தெரியல. இது ஏதோ சின்னதா என்ன உள்ள போயிட்டு இருக்கும். அது மட்டும் மாத்தினா போதும் மறுபடியும் டிவி பழைய மாதிரி ஓட ஆரம்பிச்சிடும். இதுக்கு எதுக்கு தூக்கி போட்டுவிட்டு வீணக்க பணத்தை செலவு பண்ணணும்னு சொல்லி பாப்போம். அதானே என்ன அதானே? இப்பெல்லாம் காலம் எவ்வளவோ மாறி போச்சு. எல்லார் வீட்லயும் கலர் கலரா படம் ஓடிட்டு இருக்கு. ஆனா இந்த வீட்டுல கலரே தெரிய மாட்டேங்குது. அந்த காலத்து டிவி மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்லயே படம் ஓடுது. பாக்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. ஏன் எப்படி சொல்லிட்டீங்க? இந்த உங்க மாமன் வேலைக்கு போறாரு, இந்த நானும் வெளியே கடை வச்சுக்கிட்டு அந்த வேலையை கவனிச்சிட்டு கிடக்கேன். இந்த வீட்டில் இருக்கிறது நீங்க மட்டும் ஏன் டிவி பார்த்துட்டு இருக்கீங்க? உங்க ஒருத்தருக்கு இந்த டிவி போதாதா? ஓ நான் எந்த வேலையும் செய்யாம வீட்டுல நான் தான் வெட்டியா இருக்குன்னு சொல்ல வரியா? அப்படி சொல்லல அத்தை, நீங்களே அவசரப்பட்டு தப்பா புரிஞ்சுட்டு நான் என்ன பண்ண முடியும்? ஒரு விதத்துல என் மருமக சொல்றது நெசந்தானே. இந்த வீட்டுல நீ தான் உட்காந்துக்கிட்டு ஓயாம டிவி பார்த்துட்டு இருக்க. அந்த டிவிக்கும் வயசாகி போச்சு. கொஞ்சமாவது ரெஸ்ட் கொடுத்தாத்தானே. அதை விட்டுட்டு 4 ஊருக்கு ஓட விட்டா கடைசியில் இப்படிதான் ஓடாம ஒரு நாள் உட்காந்துக்குச்சு. நான் இந்த டிவியை ரிப்பேர் பண்ணேன்னு சொல்றீங்களா? பழைய டகர டப்பா வச்சுக்கிட்டு பஞ்சாம வரேன். இதெல்லாம் கொண்டு போய் பழைய இஎம்ஐ தாளுக்கு பேச்சு மைய கடையில தான் போடணும். ஏடி இந்த டிவி எங்க அம்மாவுக்கு அவங்க அப்பா வீட்டுல சீதனமா கொடுத்துட்டு பாத்துக்க. அந்த காலத்துல எல்லாம் யார் வீட்லயுமே டிவியே கிடையாது. ஒட்டுமொத்த ஊருக்கும் ஒரே ஒரு பஞ்சாயத்துல டிவி வச்சுக்கிட்டு வாரத்துக்கு ஒரு முறை அங்க உட்காந்து பாட்டு போட்டுக்கிட்டு படம் பார்த்துட்டு கிடப்பாங்க. அப்படி இருந்த காலம் அது. அப்பவே கஷ்டப்பட்டு எங்க அம்மாவுக்கு அவங்க அப்பா வீட்டுல சீதனமா கொடுத்த டிவி அதை போய் தூக்கி போட சொல்லுதா? ஐயோ அம்மா சாமி, உங்க அம்மா காலம் போய் உங்க காலம் போய் உங்க மகன் காலம் போய் பேரன் காலமும் வந்தாச்சு. இன்னமும் இந்த டிவி வச்சு பேசிட்டு கிடக்கீங்க. தூக்கி போட்டுட்டு புதுசா ஒரு டிவி வாங்கமா இல்லாம இம்சா பண்றீங்க. இங்க அடுத்து இந்த டிவி எல்லாம் சரிபட்டு வராது பத்துக்க. அதனால ஒரு 50,000 ரூபாய் பெரிய டிவியா வாங்கி மாட்டு. என்னது 50,000 டிவியா? ஆமாம்டா, அப்பதானே படம் பாக்குறதுக்கு நல்லா தியேட்டர்ல பாக்குற மாதிரி நல்லா இருக்கும். ஏதோ டிவி வேணும்னா ஒரு 10,000 15,000 செலவு பண்ணலாம். 50,000 அதிகாத்தே. அது எதான் நானும் சொன்னேன். எங்க கேக்குதா? என்ன என்ன அதிகம்? இந்தா நம்ம என்ன வருஷ கணக்குல அப்பப்ப பொருள் வாங்கிட்டு கிடக்க போறோம். ஒரு முறை வாங்கி போட்டாலும் அது வருஷ கணக்குல வர பொருள். நல்ல பணம் கொடுத்து வாங்குறது ஒன்றும் தப்பு கிடையாது. என்னமோ உன் பணத்துல வாங்குறதே பேசாதே. அதெல்லாம் என் புள்ள வாங்கி போடுவான். நீ வாயை பத்திட்டு அமைதியா இரு. இங்க சுவிட்ச் போட்ட தானே அங்க லைட் எரியும். நான் பர்மிஷன் கொடுக்காம உங்க மாமா எப்படி பணத்தை செலவு பண்றாரு நானும் பாக்குறேன். இளைச்சன்றாசே, அம்மா கொசரம் ஒரு டிவி வாங்கி போட மாட்டியா சொல்லு பாப்போம். டிவி தானே வாங்கலாமா? ஆனா 50,000 செலவு பண்ண முடியாது. அதுக்கோசரம் என்னது? ஏடா இப்படி சொல்லுதா? ஏம்மா இப்போ இதுக்கு பாக்குற மாதிரி சின்னதா ஒண்ணு வாங்குவோம். அதுவே 15,000 ரூபாய்க்கு தாய் போயிடும் பாத்துக்க. நீ 50,000 ரூபாய் கேட்கற இது அநியாயமா இல்லையா?
காசுக்கு எங்க போறது? ஏற்கனவே துணி துவைக்கிறதுக்கு முடியல, வாஷிங் மிஷின் வேணும்னு ஆளுக்கு வந்து நீங்க பேசிட்டு இருந்தீங்க. சரி நானும் வாங்கி கொடுக்கலான்னு தானே சொல்லிட்டு இருந்தேன். அது வாங்குறதுக்கு இஎம்ஐல போடலாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இதுல இப்ப டிவி பஞ்சாயத்து வேற வந்துச்சா? ஏற்கனவே இது துணி துவைக்கிற மிஷின் பஞ்சாயத்தே முடியல, இப்ப டிவி பஞ்சாயத்து வேற புதுசா வந்துருச்சு. எப்ப சின்ராசு நான் சொல்றதுல இந்த டிவியை சரி பண்ணிக்கலாம். அதெல்லாம் முடியாது, எனக்கு புது டிவி தான் வேணும். வீட்டோட நிலைமையை புரிஞ்சுக்காணும். இப்படி புரியாம பேசாத பத்துக்க. உன் புள்ள என்ன மிஷினா, என்ன பணம் கொட்டுற மிஷினா? உன் விஷயத்துக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு கிடக்க. அவன் வாங்குற மாச சம்பளத்தை வீடு செலவு போக மிச்ச செலவுன்னு சேர்த்து வைக்கிறதுக்கே இல்லாம இருக்கு. இதுல இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு இருக்க. அதான் இவ சம்பாதிக்கிறாளா, அப்புறம் என்ன? ஏன் அத்தை 2 பேரும் சம்பாரிச்சா 2 பேர் காசும் செலவு பண்ணுமா? ஒருத்தர் அதை கொஞ்சமாச்சு சேர்த்து வைக்கணும்ல. அவ்வளோ ஏன் இந்த நான் கடையில் வர காசு மறுநாள் செலவுக்கே சரியா போகுது. அப்படி இப்படின்னு பண்ண கையில் ஒரு 500 1000 தான் நிற்கு. அதையும் சேர்த்து வைக்காம செலவு பண்ணா இப்படி? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு புது டிவி வேணும். என்னால இந்த பழைய டிவியில் உட்காந்துக்கிட்டு கலர் வராத படத்தெல்லாம் பார்க்கறதுக்கு ஆகாது. நான் இப்பெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வருவாங்க, அம்மா வீட்ல இருந்து எல்லாத்தையும் சீக்கிரமா கொண்டு வராங்க. ஆனா நீ என்ன கொண்டு வந்த சொல்லு பாப்பா? நீ கொண்டு வந்திருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா? இப்போ எதுக்கத்தை எங்கள் அம்மா வீட்டை பற்றி இழுக்கிறீங்க? என்கிட்ட என்னை ஏதாவது குத்தம் சொல்லணும்னா உங்களுக்கு தூக்கமே வராது போல இருக்கே. ஐயோ எம்மா, சின்ன பொண்ணு நிறுத்துக்க. நானே பேசினேன், உங்கள் அம்மா தான் எங்கள் அம்மா வீட்டை பற்றி பேசுகிறாங்க. ஏம்மா இப்போ என்ன பிரச்சனை? உனக்கு டிவி தானே, சரி வாங்கிக்கலாம். ஆனால் பெருசெல்லாம் வாங்க முடியாது, சின்னதை தான் வாங்க முடியும் பார்த்துக்க. என்ன சிந்தாசே இப்படி சொல்லுதா? என்னால் இவ்வளோ தான் முடியும். இஷ்டம் இருந்தால் சொல்லுங்க, வாங்கி போடுதேன். இல்லாட்டி முடியாது, அவ்வளோத்தியா. இந்த வீட்டில் நீங்கள் தான் டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, மற்றபடி யாரும் அதிகமாக பார்க்கறது கிடையாது. பார்க்காத டிவிக்கு மாசம் 300 ரூபாய் வேற கேபிள் காசு கட்டிட்டு கிடக்கு. இப்போ இதுக்கு சின்னதாக போனோம், துணி துவைக்கிற மிஷின் வேற வேணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? அதுவும் வாங்கணும் இதுவும் வாங்கணும்னா எப்படி சொல்லி பார்ப்போம்? ரெண்டும் ஒரே நேரத்தில் இஎம்ஐல போடவும் முடியாது, கஷ்டம் தான். வீட்டு செலவு எல்லாம் பார்க்கணும்ல, அதனால கொஞ்சம் பொறுக்க வாங்கி தரேன். எப்படியே நீ நினைச்சதை சாதிச்சுட்டு விட்டேன். நீ ஆசைப்பட்ட மாதிரி அதான் அவன் டிவி வாங்கி தரேன்னு சொல்லிட்டாளா? அப்படி எதுக்கு இன்னும் என்னைய மூஞ்சி பார்த்துட்டு இருக்கா? நான் ஆசைப்பட்ட மாதிரி வாங்கி தரேன்னா அவன் ஆசைப்பட்ட மாதிரி சின்னதா வாங்கி தரேன்னு சொன்னா, நான் ஆசைப்பட்டது 50,000 டிவி வேணும்னே. உன்னை எல்லாம் திருத்த முடியாது, இருக்கிறத வச்சு வாழ பாரு. எப்பவும் பறக்கிறதுக்கு ஆசைப்படாத. சர போயா வந்துட்டாரு. இருந்தாலும் இந்த தகர டப்பாக்கு அது எவ்வளவு மேலு பரவாயில்ல. எப்படியும் இந்த வீட்டுக்கு புது டிவி வந்தா சரிதான். ஏமா என்னம்மா நீ இப்படி சொல்லிட்டு இருக்க? இன்னும் ஒரு 2 நாள் போல இங்க இருக்கலாம்ல. இப்பவே நீ ஊருக்கு போனதுக்கு என்ன அவசியம் சொல்லி? அங்கதான் அப்பா இருக்காரு, எல்லாரும் அவர் பார்த்துக்க மாட்டாரா? இப்ப நீ எதுக்கு ஊருக்கு போய் அவனு சொல்லிட்டு இருக்க? ஏட்டி பாவண்டி, உங்க அப்பா அந்த மனுஷன் ஊர்ல ஒத்தையில கிடக்காரு. நான் இங்கே உட்காந்துட்டு என்ன பண்ண போறேன்? அவரும் எம்பிட்டு வேலை தான் பாப்பாரு சொல்லு. நான் போன வச்சு இதை கூட மாட கொஞ்சம் அப்படி இப்படி செஞ்சுட்டு கிடப்பேன். அவருக்கு கொஞ்சம் ஒத்தாச்சியா இருக்கும்ல. நான் ஏற்கனவே வந்து இங்கே 2 நாள் ஆகிப்போச்சு பார்த்துக்க. இதுக்கப்புறம் நான் இங்கேருந்து என்ன பண்ண போறவா? ஊரில் அம்பிட்டு ஜோலி கிடக்கு, அதில் விட்டு இங்கே நான் சும்மா உட்காந்துறதுக்கு ஆகுதா? ஆமாம், நீ தான் எப்போ பார்த்தாலும் அப்பா அப்பான்னு படம்ட்டே கிடக்கே. ஆனால் அப்பா உன்னை ஊருக்கு அனுப்பிவிட்டு போனப்பட்டு அப்பவே சொல்லிட்டாரு, உங்கள் அம்மா இங்கே இருந்தால் என் நேரம் வேலைன்னு ஓடிட்டே கிடக்கா, முன்ன மாதிரி அவருக்கு உடம்பு முடியறதில்ல. அதனால அங்கே ஒரு 4 நாள் வச்சிருந்து அவளை நல்லா கவனிச்சு அனுப்புன்னு சொன்னாங்க. ஆனால் நீ என்ன ஊருக்கு போகிறேன்னு சொல்லி கிளம்பிட்டு கிடக்க. உங்கள் அப்பாவை பற்றி எனக்கு தெரியாதா? அடியே, உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லுவாரு. என் மனசு கோணாமல் இருக்கணும்னு அந்த மனசு அப்படி சொல்லியிருப்பாரு. மற்றபடி என்னை எங்கள் ஊருக்கு விட்டு அந்த மனசு அங்கே நிம்மதியாக இருப்பாரு. ஒரு வேளை சாப்பாடு கூட அம்பிட்டு கஷ்டப்பட்டு கிடப்பாரு. நான் போனதையும் சமைச்சு சாப்பிட்டு ஒழுங்காக இருப்பாரு. இல்லாட்டி எதை இருக்கிறத சாப்பிட்டு விட்டு கிடப்பாரு பார்த்துக்கா. பாவம், அந்த மனுஷன் ஒத்தையில சமைச்சு கூட ஒழுங்காக சாப்பிட்டுருக்க மாட்டாரு. நான் இங்கே இருந்துக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு அதையே நினப்பா கிடக்கா. அதுக்கு நான் ஊருக்கு போய் பார்த்துக்கிடுவோம்ல. என்ன அதுக்குள்ள ஊருக்கு கிளம்பிட்டீங்க? இன்னும் ஒரு 4 நாள் போல இருக்கலாம்ல. நல்லா சொல்லி வசந்தி, இதே நானும் சொன்னேன். என் பேச்சு எங்கே கேட்குறாங்க? பாட்டியம்மா இப்போதான் இவ்வளோ நேரம் இவட்ட பேசியிருந்தேன், இப்போ நீ வந்துட்டியா? ஊரில் அவர் அப்பா மட்டும் தனியாக இருந்து கஷ்டப்படுவார்லம்மா. நான் போனோம்னா அங்கே ஆயத்தட்டு வேலை கிடைக்கி, இங்கேருந்து நான் சும்மா என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி இன்னொரு தர வரேன். அப்போ வரும்போது வேணா ஒரு நாளாக இருந்துட்டு போகிறேன். ஆமாம், வரும்போதுல இதே டைலாக் தான். ஆனால் வந்து 2 நாள் இப்போ இருக்கிறது இல்லை முழுசா, உடனே ஊருக்கு கிளம்பிடுறது. ஏட்டி நீ மட்டும் பேசுதியே, நீ மட்டும் உன் புருஷனை விட்டுவிட்டு அங்கே வீட்டில் இருக்கியா சொல்லு பார்ப்போம். அங்கே இருக்கும்போது அந்த மனுஷன் சாப்பிட்டாரான்னு தெரியல, வேலைக்கு போனாரான்னு தெரியல, வீட்டுக்கு வந்தாரான்னு தெரியல, வீடு வாசலில் குப்பையாக கிடக்கும், அப்படி இப்படின்னு புலம்பிட்டு கிடப்புவா. அங்கே இருந்தாலும் உன் நினைப்பு பூரா இங்கே தானே கிடக்கும். அதே வந்து எனக்கும் கரெக்டு. என்னடி கரெக்டு? இல்லைக்கா, அம்மா சொன்னது கரெக்டு தானே, அதான் சொன்னேன். நீ ஊரில் இருக்கும்போது அடிக்கடி எனக்கும் போன போட்டு விசாரிச்சுட்டே கிடப்பில்ல அண்ணனை பற்றி. சரிதான் போட்டி. சரி நீங்கள் 2 பேரும் சண்டை போடுக்காதீங்க. நீங்கள் அந்த வகுப்பு கிளாஸ் போறீங்களா? நல்லபடியாக கற்றுக்கிட்டு கூடிய சீக்கிரம் நல்லபடியாக ஒரு கடையை திறந்து வைங்க. கண்டிப்பாக திறப்போம், கவலைப்படாதீங்க. திறப்பு விழாவுக்கு கூட கண்டிப்பாக உங்களுக்கு கூப்பிடுவா, நீங்கள் வந்துடணும். நீங்கள் கடை திறக்காம நான் எப்படி வராமல் இருப்பேன்? கண்டிப்பாக வருவேன். அப்புறம் நான் என்னடா இது அம்மா திரும்ப திரும்ப சொன்னதே சொல்கிறானேன்னு நினச்சிக்காதே. இங்கே பாரு, எனக்கு நம்ம மாப்பிள்ளை சொன்னது சரியா படலை. அவர்கிட்ட தனியாக உட்காந்து மனசு விட்டு பேசி சரியா? நமக்குன்னு சொந்த வீடு இருக்கும்போது நான் எதுக்கு வாடகை வீட்டில் இருக்கணும்னு சொல்லு. இதில் கொஞ்சம் கூட நல்லா இல்லை. நீ மாப்பிள்ளைகிட்ட பொறுமையை எடுத்து பேசினா அந்த மனசை புரிஞ்சுக்காருல. ஏம்மா இது அவரோட முடிவு. அவங்க அம்மாட்ட தெளிவாக சொல்லிட்டாரு. இதில் நான் என்ன பேசுறதுக்கு இருக்கு சொல்லு? மறுபடியும் இதை பற்றி நான் பேசினா அவர் டென்ஷன் தான் ஆவார். ஏம்மா இப்படி சொல்கிறீங்க? அக்கா எடுத்த முடிவு நல்ல முடிவு தானே. அங்கே போனால் மறுபடியும் அசிங்கப்பட்டு தான் வரணும். அதுக்கு அவங்க தனியாகவே இருக்கட்டுமே. இல்லைம்மா வசந்தி, உனக்கு புரியலை பார்த்துக்க.
இங்கே 2 மாதத்துக்கு 6000 10,000 செலவு பண்ணிட்டு கிடக்கு. அந்த காசு சொந்த வீட்டில் இருந்தால் சேமிச்சு வைக்கலாம்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, அவங்க அம்மாக்கு இவர் இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளைல, இவர் மட்டும் எப்படி தனியாக விட்டுருவாங்க சொல்லு பாப்போ. வயசான காலத்தில் அவங்களுக்கு துணை வேணும்ல. ஏம்மா நீ இதை பற்றி பேசுறதே சுத்த வேஸ்ட்டு. அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவுக்கு எனக்கு சம்மந்தம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டோம்ல. மறுபடியும் இதை பற்றி பேசாதே, அவ்வளோதான். என்ன மாட்டி நான் சொன்னது யோசனை பண்ணி பாரு, அவ்வளோதான். நான் ஒன்றும் உங்களை வற்புறுத்தலை. நாளைக்கு சொந்த பந்தம் நம்ம கூட பிறந்தவங்கன்னு எல்லாரும் வரும்போது சொந்த வீடு இல்லாமல் இப்படி தனியாக வீடு எடுத்து கிடந்தா ஏதாவது பேசுவாங்களேன்னு சொன்னேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை ஆட்டம். உங்கள் முடிவு என்னவோ அதுபடியே பண்ணிக்க, நான் எதுவும் பேசிக்கல. அத்தை கிளம்பலாமா? எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? ஆ எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் மாப்பிள்ள. பர்ஸு ஃபோனு சார்ஜரு எல்லாம் எடுத்துட்டீங்களா? எல்லாம் எடுத்தாச்சு. நீங்கள் வந்த உடனே கிளம்ப வேண்டியத்தியா? ஏன் ராணியக்கா, ஊர்லேருந்து உங்கள் அம்மா வரையில 4-5 கட்டப்பையை கொண்டு வந்தாங்க. இப்போ என்ன ஒரே ஒரு கட்டப்பை எடுத்துகிட்டு கை வச்சுட்டு போகிறாங்க? நீயும் 4-5 கட்டப்பையில் இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுத்து அனுப்ப வேண்டித்தானே? ஏட்டி இங்கேருந்து கொண்டு போகிறதுக்கு என்னட்டி இருக்குது? எல்லாம் அங்கேருந்தா வருது. அங்கேருந்து கொண்டாந்து விட்டு மறுபடியும் நான் இங்கேருந்து கொண்டு போகணுமா? இதுக்கு பேசாம பருத்தி மட்டும் குடோன்ல இருந்துக்கலாம் போல இருக்கு. நீ சொல்கிறது பார்த்தா அப்படி தான் இருக்குது. சரி நான் கிளம்புறேன், உடம்பு பார்த்துக்கிடுக்க. சரிம்மா போயிட்டு வரேன். சரி போயிட்டு ஃபோன் பண்ணிக்க. சரி ராணி, நானும் கிளம்புறேன். அத்தை வாங்க போப்போம். என்னக்கா என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்லாட்டி அம்மா ஊர்லேருந்து வந்து 2 நாள் இருந்ததுல ரொம்ப நல்லா போச்சு, நேரம் மட்டும் தெரியல பார்த்துக்க. இப்போ அவங்க ஊருக்கு வந்து ஒரு மாதிரி சங்கடமெல்லாம் இருக்கு. அதுக்கு என்னக்கா பண்ண முடியும்? பொண்ணா பிறந்தா இதெல்லாம் சந்திச்சு தான் ஆகணும். இந்த பொண்ணை பிறந்தா பிறந்த வீட்டுலேருந்து பூந்து வீட்டுக்கு போய் தான் ஆகணும். நமக்கு நிரந்தரம் பிறந்த வீடும் கிடையாது, புகுந்த வீடும் கிடையாது பார்த்துக்க. இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டுன்னு மாறி மாறி போயிட்டு கிடக்க வேண்டியது. இதை பொண்ணுங்களோட விதி. அது என்னமோ சரிக்கா. சரிக்கா, இந்தா துணி தைக்கிறதுக்கு நூல் உருண்டெல்லாம் காலியாகி போச்சு. அதனால கடத்தறி வரைக்கும் போகிறேன். உனக்கு எதுக்கு வேணாம்னு கேட்கலான்னு வந்தேன். அதை இப்போ நீ வீட்டில் ஒத்தியாக கிடக்கல, பெச்சாம நீ ஏன் கூட வா. 2 பேரும் சேர்ந்தாப்புல கடத்தருக்கு போய் வேணுன்றதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவான். அதுவும் சரிதான். நான் மட்டும் தனியாக உட்காந்துருக்கிறதுக்கு ஒரு மாதிரில கிடக்கு. உன் கூட கடத்தறி வரைக்கும் அந்த பேச்சு துறைக்கும் உனக்கும் அந்த மாதிரி இருக்கும். சரி இரு, நான் போய் உள்ளே போய் மணி பசை கொண்டாடுறேன். சரிக்கா. எட்டி வசந்தி வா போவோம். பாட்டி எல்லாம் எடுத்தாச்சு, கதை அடிச்சுட்டு போவோம். சரிக்கா வா போவோம்.